கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு நாம் தியானிக்க போகும் பகுதி சங்கீதம் 9 அதன் 4ஆம் வசனம். நீர் என் நியாயத்தையும் என் வழக்கையும் தீர்த்து நீதியுள்ள நியாயாதிபதியாய் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறீர். கர்த்தருக்கு யெகோவா சிட்கேனு என்று ஒரு பெயர் உண்டு. அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. தம்முடைய ஜனங்களுக்காக இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்காக அவர் மிகவும் பொறுமையாயிருந்து சீக்கிரமாய் நியாயம் செய்வார். அவர் நீதியுள்ள நியாயாதிபதியாய் இருப்பதினால் தம்முடைய பிள்ளைகளுக்காக அவர் வைராக்கியம் கொண்டு வழக்காடுவார். தேவனுடைய மிக பெரிய இரக்கமே தம்முடைய ஜனங்கள் மீது அவர் வைராக்கியம் பாராட்டுவது. உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று கர்த்தர் கூறுகிறார். தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் கண்களுக்குள்ளாக வைத்து பாதுகாக்கிறார். ஆம், தேவ ஜனங்களுக்கென்று தேவன் வைத்திருக்கும் நன்மையை நம்மால் பார்க்க முடியாது. ஒருவேளை கர்த்தர் கைவிட்ட சூழ்நிலையிலோ நீங்கள் துக்கத்துடனும் மனசோர்விலும் இருந்திருந்தால் கர்த்தருடைய வார்த்தை இதுதான்: கர்த்தர் உங்களுக்கு நீதி செய்வார். நியாயம் செய்வதற்கு எனக்கு யாரும் இல்லை, என்னுடைய அநியாயத்தை தட்டி கேட்பதற்கு யாரும் இல்லை, என்னிடத்தில் வந்து எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை. கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நான் இருக்கிறேன், எனக்கு உதவி செய்வோர் யாருமில்லாத ஒரு நிலையில் நான் தள்ளப்பட்டவர்களாய் இருக்கிறேன் என்று ஒருவேளை நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். ஆனால் மனுஷன் உங்களை கைவிடலாம், கர்த்தர் உங்களை கைவிடாத தேவன். அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. அவர் கண்டிப்பாக துன்மார்க்கனுக்கு தன்னுடைய பலனை தருவார். துன்மார்க்கன் தன் பலனை காண்பான். சத்துருக்களின் சரிகட்டுதலை நீங்கள் காணும்படி கர்த்தர் செய்வார். ஏனென்றால் தேவ பிள்ளைகளுக்கென்று வைராக்கியம் பாராட்டுகிறவர் கர்த்தர். நீதிமான்களின் எலும்புகளை எல்லாம் அவர் காப்பாற்றுகிறார். தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்கள் யாவரும் பாக்கியவான்கள். ஏனென்றால் தேவனை அறிந்த ஜனம் பாக்கியம் உள்ளது. அவர் நீதியாய் நியாயம் விசாரிப்பார். அவர் பழிவாங்குதல் எனக்குரியது என்று கூறியிருக்கிறார். நாம் என்றைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதமாய் நாம் பேசக்கூடாது. கர்த்தர் யாவற்றையும் பார்த்து கொள்வார் என்று அவருடைய கரத்தில் நாம் வைத்து விட வேண்டும். ஒருவேளை தீங்கு அனுபவித்து கொண்டிருந்தீர்கள் என்றால் இதோ நன்மை செய்து பாடு அனுபவி என்ற தேவ வார்த்தையின் படிக்கு நீங்கள் நன்மை செய்து பாடு அனுபவித்தால் அது கர்த்தருடைய கணக்கில் இருக்கிறது. தேவனுடைய ஜனத்திற்காக அவர் வைராக்கியம் பாராட்டி அவர் தம்முடைய வாயை திறப்பார். அவருடைய காலத்திற்காக நாம் காத்திருக்க வேண்டும். ஒருவேளை இது தாமதமாக இருக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் இதை நீங்கள் பார்ப்பது ஒரு தாமதத்தை போல நீங்கள் உணரலாம். ஆனாலும் கர்த்தர் தம்முடைய வேளையில் ஏற்ற வேளையில் குறித்த காலத்தில் உங்களுக்கான நன்மைகளை அவர் வர்ஷிக்க பண்ணுவார். உங்களுக்கு நியாயம் கிடைக்கும்படி அவர் வாதாடுவார். அவருடைய கரத்தில் நீங்கள் ஒப்புவித்தால் நீங்கள் எதற்கும் கலங்க வேண்டியதில்லை. மனுஷரை குறித்தோ மனுஷர் உங்களுக்கு விரோதமாய் பேசினதை குறித்தோ இல்லை தர்க்கம் பண்ணி உங்களோடு சண்டையிடுவார்களே என்றால் அவர்களை ஆசீர்வதித்து மன்னித்து விடுங்கள். காரணம் கர்த்தர் பார்த்து கொள்வார். எல்லாவற்றையும் கர்த்தரிடத்தில் ஒப்புவியுங்கள். மனுஷர் உங்களுக்கு விரோதமாய் செய்கிற எல்லாவற்றிலும் கர்த்தர் உங்களுக்கு முன்னின்று அவர்களை துரத்தி விடுவார். உனக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வருகிறவர்கள் 7 வழியாய் திரும்பி போவார்கள் என்ற வார்த்தையின்படி அவர்களை திரும்பி ஓடும்படி கர்த்தர் கட்டளையிடுவார். அப்படி செய்வதற்கு கர்த்தரே கட்டளையிட்டு இருக்கிறார். இதே போல தான் தாவீதுக்கு விரோதமாய் சீமேயி தூஷித்து கொண்டே வருகிறான், கற்களை எரிகிறான், மண்ணை தூவுகிறான். ஆனால் தாவீது செய்ததோ ஒன்றே ஒன்று, இதோ அவன் அப்படி செய்ய கர்த்தர் கட்டளையிட்டிருக்கிறார் என்று அவன் தன்னை தாழ்த்தி தேவனை உயர்த்தினான். நடந்தது என்ன? கர்த்தர் தாவீதை உயர்த்தினார். கர்த்தர் எப்போதுமே தம்மை நோக்கி கூப்பிடுகிற ஜனங்களுக்கு அவர் நீதியுள்ள நியாயாதிபதியாய் இருந்து பொறுமையாய் நியாயம் விசாரிப்பார். அவருடைய பொறுமையில் நாம் சேர்ந்து காத்திருக்க வேண்டும். உபத்திரவத்திலே நாம் பொறுமையாய் காத்திருக்க வேண்டும். கர்த்தருடைய பிரசன்னமாகுதலை மாத்திரம் நாம் விரும்பி கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று நீங்கள் விசுவாசித்தால் கர்த்தர் உங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். அவர் உங்களுக்காக வழக்காடி உங்களுக்கு ஜெயத்தை தருவார். ஜெயம் உங்களுடையதா இருக்கும். கர்த்தருக்காக காத்திருங்கள். கர்த்தர் உங்களுக்கு நீதி செய்வார். இந்த வார்த்தையின் மூலம் கர்த்தர் உங்களோடு பேசுவாராக. மனம் திரும்புவோம். பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. ஆமேன், ஆமேன்.